ஓம் சாந்தி 24/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். அவர் இன்றையோடைய ஞான முரளிய பாபா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கவனமா ஆத்மாபிமானி நிலையிலேருந்து கேட்கலாம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, தந்தை சங்கமயுகத்துல உங்களுக்கு எந்த நினைவுகளை கொடுத்துள்ளாரோ அதை சிந்தனை செய்யுங்கள். அப்போது சதா மலர்ந்த முகத்தோடு இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு இப்போ பாபா என்னென்னலாம் நினைவு ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவரே வந்துட்டாரு. அப்புறம் நம்மளை நீங்கள் தான் ஒரு காலத்தில் தேவதையாக இருந்தீங்க, உங்களுக்கு தான் இந்த பூஜைக்குரிய சுரூபலாம் இருக்குது, இதெல்லாம் நினைவு ஏற்படுத்தியிருக்கிறாரு. நிறைய சுயமரியாதைகளெல்லாம் நினைவு ஏற்படுத்தியிருக்காருல, அதை சிந்தனை பண்ணுங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணுங்க. அப்போ உங்கள் முகம் சதா மலர்ந்த முகமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. கேள்வி: சதா லேசாக இருப்பதற்கான யுக்தி என்ன? எப்பயுமே லேசாக இருக்கிறது, கனமா இல்லாம லேசா இருக்கிறதுக்கான யுக்தி பாபா சொல்றாரு. என்னன்னு கேக்குறாரு. எந்த சாதனத்தை தனதாக்கினீங்கன்னா எப்பயும் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. பதில்: சதா லேசாக இருக்க வேண்டுமெனில் இந்த பிறவியில் என்னென்ன பாவம் செய்தீர்களோ அவை அனைத்தையும் அழியாத மருத்துவர் முன் வைத்து விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம லேசாக இருக்கணும்னா மனசில் எந்த பாரமும் இருக்கக்கூடாதுன்னா, இப்போ இந்த பிறவியில் என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சு நம்ம பாவம் செஞ்சுருக்கிறோமோ அது எல்லாத்தையும் மறைக்காமல் பாபா கிட்ட சொல்லிடணும். அவர் தான் அழியாத மருத்துவர், அவர்கிட்ட சொல்லிடணும். மற்றபடி பல பிறவியோட பாவம் நமக்கு தெரியாது. போன பிறவியில் நம்ம என்ன செஞ்சோம், எந்த பாவமும் தெரியாது. அதெல்லாம் நம்ம தலை மேலே இருக்குது இல்லையா, அதற்காக பாபாவை நினைங்க, உணவு யாத்திரையில் இருங்க, அப்போ தான் லேசாக இருப்பீங்க, பறப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நினைவு மூலமாகவே பாவங்கள்லாம் நீங்கிரும். பாபா நினச்சாலே போதும். அவர் இந்த ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. என்னை நினச்சிங்கன்னா உங்கள் பழைய பிறவியோட பாவங்கள்லாம் நீங்கிரும்ன்றாரு. மற்றபடி நம்ம கங்கையில் குளிக்கிறதுனாலையோ மற்ற எந்த விஷயத்தினாலையும் நமக்கு பாவம் போகாது. பாபா நினைக்கிறது மூலமாக தான் நம்ம தலைமையில் இருக்கிற பாவம் நீங்கும். பிறகு மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும்ன்றாரு. தந்தையின் நினைவினால் தான் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகும் சொல்லி பாபா சொல்கிறார். பாபா நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாயிடும். ஓம் சாந்தி. இனிமேல இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்போ ஆன்மீக தந்தையை புரிய வைக்கிறாரு. உங்களுக்கு நினைவு வந்து விட்டது. இப்போ நமக்கு நினைவு வந்துருச்சு. நாங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் இருந்தோம். நாங்கள் ராஜ்யம் கூட செய்தோம். நாமே உலகத்திற்கு எஜமானராக இருந்தோன்ற ஞாபகம் உங்களுக்கு வந்துருச்சுன்றாரு. அந்த நேரத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லை. வெறும் ஆதி சனாதன தேவதைகளோட தர்மம் மட்டும்தான் இருந்தது. நாமே சத்தியுகத்துலேருந்து பிறவி எடுத்து 84 பிறவி சக்கரத்தை இப்போ முடிச்சிருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. முழு மரத்தின் நினைவும் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு இல்லையான்னு சொல்லி பாபா கேட்குறாரு. நாம் தேவதைகளாக ஒரு காலத்தில் இருந்தோம், பிறகு ராவண ராஜ்யத்தில் வந்துட்டோம். தேவி தேவதா என சொல்வதற்கு இப்போ நமக்கு தகுதியே இல்லை என்று வேறு தர்மத்தினர் என புரிந்துள்ளனர். நம்மள என்ன நினச்சிக்கிறாங்க, ஹிந்துன்னு ஒரு தர்மம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வேறு யாருடைய தர்மமோட பேரும் மாறவே இல்லை. அவங்க எல்லாரும் அவங்கவுங்க தர்மம் தான் கரெக்டாக இருக்குது. கிறிஸ்துவ வந்தார், எவ்வாறு கிறிஸ்துவ தர்மமும் புத்தரின் புத்த தர்மமும் தொடர்ந்து வருகின்றது. பார்த்தீங்களா, கிறிஸ்துவ வந்தார், கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார். புத்தர் வந்தார், புத்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார். அதே தான் இன்னி வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. புத்தர் இந்த நேரத்தில் தர்மத்தை படைத்தார் என அனைவரின் புத்தியிலுமே இருக்குது. புத்தரோடைய காலம் வரும்போது அவர் அந்த காலத்தில் அவர் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார்னு அவங்க தர்மத்தில் இருக்கிறவங்க எல்லா புத்தியிலும் இருக்கு. நமது இந்து தர்மம் எப்போது ஆரம்பமானது, யாரால உருவாக்கப்பட்டது என இந்துக்களுக்கு தனது தர்மத்தை பற்றியே தெரியாது சொல்லி பாபா சொல்றார். பாபா கேட்குற எல்லா தர்மத்துக்கும் ஸ்தாபகர் இருக்கிறாங்க, எப்போ வரலாறு தோன்றியதுன்ட்டு எல்லாம் துல்லியமாக இருக்குது. ஆனால் நம்ம இந்து தர்மம் மட்டும் எப்போ ஆரம்பமாச்சு, யாரால் உருவாக்கப்பட்ட ஸ்தாபகர் யார், எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுன்றாரு. லட்சக்கணக்கான ஆண்டுகள்ட்டு சொல்லிடுறாங்க. கேட்டால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேன்னு சொல்லுவாங்க. கல்லும் தோன்றலையாம், மண்ணும் தோன்றலையாம், மக்களே இல்லையா, அதுக்கு முன்னாடியே இந்த தர்மம் தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. தமிழ் மூத்த கொடி அப்படிலாம் சொல்லுவாங்க. பாபா சொல்ற லட்சக்கணக்கான வருடங்கள்ட்டு சொல்லிடுவாங்க. முழு உலக சக்கரத்தின் ஞானம் குழந்தைகள் உங்களிடம் மட்டுமே இருக்கிறது. ஆனால் இப்போ உங்களுக்கு தான் இந்த முழு உலக சக்கரத்தோட ஞானம் 5000 வருடத்தினுடைய தான் இது அப்படின்ட்டு உங்கள் புத்தியில தான் இருக்குது. இதே தான் ஞானம் விஞ்ஞானம்ட்டு சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றார். அவர்கள் விஞ்ஞான பவன்ட்டு பெயர் வச்சிருக்கிறாங்க, ஆனால் தந்தை அதன் அர்த்தத்தை இப்போ புரிய வைக்கின்றார்.
இப்போ கடவுளே வந்து அதோட அர்த்தத்தை புரிய வைக்கிறார். ஞானம் மற்றும் யோகம், படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானம், இதனை இப்போது நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ கடவுளே வந்து நமக்கு ஞானம் மற்றும் யோகம் சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் படைப்பவர் யார், படைப்பினுடைய முதல் இடைக்கடை எல்லா ஞானத்தையும் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். இப்போ நம்ம புரிஞ்சிருக்கிறோம். நாமும் முன்னாடி தெரியாம தான் இருந்தோம். நாஸ்திகராக இருந்தீங்க, ஆஸ்திக்கு அதிகாரியாக இல்லாமல் நாஸ்திகராக தான் நம்மளும் இருந்தோம் பாபா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சத்தியுகத்தில் இந்த ஞானம் இருக்கவே முடியாது சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இது இந்த பிறவிலே முடிஞ்சிடும், விநாசத்தில் எல்லாமே மறந்துடும் நமக்கு. அடுத்த பிறவி சொர்க்கத்தில் எந்த ஞானமுமே இருக்காதுன்றார். இப்போது உங்களுக்கு ஆசிரியரே வந்து படிப்பிக்கின்றார். படித்த பிறகு உங்களுக்கு ராஜ்ய பாக்கியமே கிடைக்கின்றார். ஏனென்றால் நீங்கள் வசிப்பதற்கு புதிய உலகம் வேண்டும் இல்லையா? அதனால் இந்த படிப்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கின்றாரு. இந்த பழைய உலகில் தேவி தேவதைகள் கால் வைக்கவே முடியாது. இங்கே ஒருபோதும் கிருஷ்ணர் வரமாட்டார், லட்சுமி நாராயணன்லாம் இந்த உலகத்தில் வரமாட்டாங்க. ஏன்னா இது பத்திதமான உலகம். தந்தை வந்து உங்களுக்காக இந்த பழைய உலகை அழிச்சிட்டு புதிய உலகை இப்போ படைக்கின்றார். நமக்காக அழிவு அவசியம் ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறார். விநாசம் வரும் ஏன்னா நமக்காக தான். ஏன்னா நம்ம எல்லாரும் ரெடி ஆகிட்டோம், தூய்மையாயிட்டோம். தேவதைகள் தூய்மையாயிட்டாங்கன்னா அவங்களுக்காக சொர்க்கம் அவசியம் வரணும். கல்பமாக நாம் நமது பங்கை தான் பாட்டை தான் நடிச்சிட்ருக்குறோன்றாரு. பாபா கேட்கின்றார், இதற்கு முன் எப்போது சந்தித்தீங்க? இப்போ நம்மள்கிட்ட கேட்குறாரு, குழந்தைகளே இதுக்கு முன்னாடி எப்போ வந்து சந்திச்சிங்க? நம்ம சொல்கிறோம், பாபா ஒவ்வொரு கல்பமும் உங்களை வந்து சந்திக்கிறோம் பாபா, உங்களிடமிருந்து ராஜ பாக்கியத்தை அடையிறதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்னு சொல்கிறார். கல்பத்திற்கு முன்பாகவும் எல்லையற்ற சுகமான ராஜ்ய பாக்கியம் கிடைச்சது. இந்த அனைத்து விஷயங்களும் இப்போ நினைவுக்கு வந்துள்ளதுன்றாரு. இப்போது இதனை நீங்கள் சிந்தனை செய்யணும். இதை தான் பாபா வந்து சுயதர்ஷன சக்கரம்ன்ட்டு சொல்கிறாரு. நம்ம வந்து எப்படி வந்தோம், நம்ம எப்படி நடித்தோம், அந்த பழைய பிறவி அப்படியே நம்ம நினைவில் கொண்டு வர்றது தான் அந்த சுயதர்ஷன சக்கரம்ன்றார். நாம் முதல் சதோப்பிரதானமாக இருந்தோம். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தனித்தனியான நடிப்பு கிடைச்சிருக்குது என்ற நினைவும் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ பாபா சொல்லிட்டார்ல, இது ஒரு ட்ராமா, எல்லாரும் அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறாங்க, அப்படியே சாட்சியாகி பாருங்க. எல்லாரும் அவங்கவுங்க தனித்தனியான நடிப்பு கிடைச்சிருக்கு, அதை நடிக்கிறாங்க. அது கூட உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஆத்மா சிறிதாக அழிவில்லாததாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாருமே ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். அவங்க சின்னதாக இருக்கிறாங்க, அழிவில்லாமல் அந்த உடலில் நடிச்சிருக்கிறாங்க. அதில் நடிப்பு கூட அழியாததாக தொடர்ந்து நடக்கிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. இது நிச்சயமாக உருவாக்கப்பட்டதாக இப்போ இருக்கிறதுன்றாரு. இதில் புதிய விஷயத்தை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ முடியாது. இப்போ அந்த சினிமாலலாம் என்ன பண்ணுவாங்க, வெளியிட்ட பிறகு கூட சில காட்சிகள்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க, டெலீட் பண்ணுவாங்க, ஏதோ பண்ணலாம் அந்த சினிமாவில். ஆனால் இங்கே இது ஒரு தடவை எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட விளையாட்டுன்னு சொல்லிட்டாரு. இதில் வந்து மாற்றமே ஏற்பட முடியாது. நீங்கள் போய் புதுசாக இதில் எதையும் சேர்க்க முடியாது. ஒரு ஆளை புதுசாக சேர்க்க முடியாது, ஒரு ஆளை நீக்கவும் முடியாது. என்ன நடிப்போ அது அழிவற்ற நடிப்போ, அது திரும்ப திரும்ப நடிக்குதுன்றார். யாருமே மோட்சத்தை இந்த நாடகத்தில் அடைய முடியாது. எனக்கு நடிப்பே வேணாம், எனக்கு பிறவியே வேணாம், என்னை விட்டுருங்கலாம் சொல்ல முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க பாட்டை வந்து நடிச்சுதான். ஏன்னா சிவனே அவரே, கடவுளே வந்து அவர் பாட்டை அவரே தான் நடிக்கணும். சிலர் முக்தி வேண்டுறாங்க இல்லையா, முக்தி வேறு மோட்சம் வேறாகும் சொல்கிறாரு. என்னன்னு தெரியாமலே வேண்டுறாங்க கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு முக்தி கொடு. முக்தினா அப்படியே அடுத்த பிறப்பே வேணான்னு நினச்சிக்கிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனால் முக்தின்றது முதல்ல நம்ம எல்லாம் அந்த ஆசை, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துலேருந்து முக்தி அடையிறது தான் முக்தி. இந்த உடலில் இருந்துக்கிட்டே 5 விகாரத்தையும் வெற்றி அடையிறது, அதுதான் முக்தி. அதை நம்ம அடைஞ்சிட்டோன்னா மற்றவங்களுக்கும் நம்மளால் முக்தி கொடுக்க முடியும். மோட்சன்றது திரும்ப நம்ம நடிப்பிலே வர முடியாது. அதாவது இந்த நாடகத்திலேயே நம்ம நடிகரே கிடையாது, அந்த மாதிரி போயிடுறது, வெளியே போயிடுறது. அது யாருக்குமே கிடைக்காதுன்னு சொல்லி பாபா சொல்கிறார். ஏன்னா கடவுளுக்கே மோட்சம் கிடையாதுன்னு போது நமக்கு எப்படி கிடைக்கும்? அப்போ எல்லாரும் இந்த ட்ராமாவில் நடித்து தான் ஆகணும். ஆனால் உங்களுக்கு முக்தி ஒன்றா கிடைக்கும். நீங்கள் இந்த 5 விகாரத்துலேருந்து முக்தி அடைவீங்க, அது கடைசியாக அடைவீங்க. இதில் யார் வந்து முயற்சி பண்ணி அடைகிறாங்களோ அவங்க ஜீவன் முக்தி அடைகிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கடவுளே வந்து முக்தி கொடுக்குறாரு. யாரெல்லாம் பாபா பேச்சு கேட்குறாங்களோ அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு முக்தி கொடுக்குறாரு. இதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறார். மோட்சமே கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. நினைவில் இருந்தால் தான் பிறருக்கு நினைவை ஏற்படுத்த முடியும். நீங்கள் பாபா நினச்சாதான் மற்றவங்களையும் பாபா நினைக்க வைக்க முடியும்னு சொல்கிறாரு. உங்களின் வேலையே இதுதான். நம்மளோட வேலையே என்னென்னா, நம்ம தர்ம ஸ்தாபகரை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தணும்.
இந்துக்களா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போயிட்டு பாபா நினைவை ஏற்படுத்துறது தான் நம்ம வேலைன்றார். தந்தை எந்த நினைவை கொடுத்தாரோ அந்த நினைவை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துங்கள். நமக்கு எப்படி ஞானம் கிடைச்சு, நமக்கு எப்படி பாபா கிடைச்சார், அதுமாரி மற்றவங்களுக்கும் நீங்கள் பாபா நினைவையும் பாபா ஞானத்தையும் நினைவுபடுத்துங்கன்றாரு. அப்போது உயர்ந்த பதவியை உங்களால் அடைய முடியும். உயர்ந்த பதவி அடைய மிகவும் உழைக்கணுன்றாரு. சாதாரணமாலாம் கிடையாது. அந்த கலெக்டர்லாம் படிக்கிறாங்களே, அதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டர் கலெக்டர்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. தேவதை ஆறுதுன்னா சாதாரண, அதெல்லாம் விட உயர்ந்த பதவி இது. லட்சுமி நாராயண் ஆறுதுன்னா சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளோ அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். பிரம்மா பாபா எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் போனார். ஆனாலும் அவர் அந்த நஷா போதையிலே இருந்தார் இல்லையா. ஊர்ல யாரோன்னா அவர் என்ன ஒன்னா கேவலமா பேசினாலும் அவர் எதையுமே அவர் எடுத்துக்கல. அவர் அந்த துக்கத்தையும் எடுக்கல. இவங்கெல்லாம் என்னுடைய குழந்தைகள்னு பார்த்தாரு. பிரஜாபிதான்றதுனால மக்களின் தந்தை அவரு, பிரஜைகளின் தந்தை, அதனால பிரஜாபிதா அவரு பேரு. அப்ப எல்லாரும் என் குழந்தைகள். அறியாமையில தவறு செய்யறாங்க, அறியாமையில என்ன திட்டுறாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் மன்னிச்சு விட்டுட்டாரு. இப்ப நம்ம வீட்லயே ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பேரம்பேத்தி இருக்கு, ஒரு ஆயா இருக்கிறாங்க. ஆனா அந்த பேரம்பேத்தி அந்த ஆயாவை போய் கிள்ளுது திட்டுதுன்னா அந்த ஆயா அந்த பேரம்பேத்திய அடிப்பாங்களா? ஆசையா கொஞ்சுவாங்கல்ல. இந்த சின்ன குழந்தை இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தானே பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் பிரம்மா பாபாவும் பார்த்தாரு. சின்ன குழந்தைங்க ஒன்றும் தெரியாது, தெரியாம செய்யறாங்க. காரி மூஞ்சில துப்பிட்டு போனவங்கள கூட வாழ்த்தினாரு, மனசால வாழ்த்தினாரு. சுப பாவனை சுப ஆசை வைத்தாரு. அது மாதிரிதான் இங்கேயும் நம்ம எதையுமே எல்லாத்தையுமே நம்மளை நோக்கி எல்லாரும் அப்படிதான் செய்வாங்களே. அதை நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு மார்க்கத்துல போறோம்னா அந்த உலகத்துக்கே எதிரான மார்க்கமா இருக்கு, கடவுளுடைய மார்க்கம். ஆனா கடவுளோட பேச்சு நம்ம கேட்கறோம். அவர் வெளியே தெரியல, நம்ம மட்டும் தான் தெரியிறோம். கடவுள் வெளியே தெரிய மாட்டாரு, அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறார் இல்லையா. அவர் தெரியல யாருக்கும் கண்ணுக்கு. அவர் சொல்றத நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது மற்றவங்க நம்மளை அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம அவங்கள நம்ம குழந்தையா பாவிக்கணும். குழந்தையா பார்த்து பாவம் இவங்க உண்மை தெரியாம இருக்கிறாங்க, உடல் உணர்வுல இருக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், சுப பாவனை சுப ஆசை வைக்கணும். இந்த மாதிரி உயர்ந்த பதவி அடையிறவங்க நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு தான் அதுக்காக உழைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. முக்கிய உழைப்பு யோகத்தில் தான் இருக்கிறது. பாபா சொல்றாரு, நீங்க உங்களுக்கு என்ன செஞ்சாலும் உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கணும்னா நீங்க யோகத்துல இருந்தாதான் முடியும்னு சொல்லி சொல்றாரு. பாபாவோட நினைவுல இருக்கும்போது யார் என்ன செஞ்சாலும் நமக்கு எதுவுமே தெரியாது. இது நினைவு யாத்திரை தான். இதனை தந்தை தவிர வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. அவங்க சொல்றது யோகா, உடற்பயிற்சி, சுவாச பயிற்சி. இங்க பாபா சொல்றது நினைவு யாத்திரை. இது ஒரு கடவுளால தவிர வேற யாரும் கற்றுத்தர முடியாது. ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு செய்யணும். அது உட்காந்தாலும் சரி, படுத்துட்டு இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் ஆத்மா, என்னுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா பரந்தாமத்துல இருக்கிறாரு, அன்பா நான் அவரை நினைவு செய்யறேன், அவ்வளவுதான். இதுல எந்த கஷ்டமுமே கிடையாது. இப்போது நீங்க மனுஷன்ல தேவதையாக படிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், நாம் மீண்டும் புது உலகத்துக்கு போவோம். அதன் பெயர் தான் அமரலோகம், சொர்க்கம். அது மரண உலகமாகும். இப்ப பார்த்தாலே தெரியல, திடீர்னு அமர்ந்து கொண்டே மரணம் வருகிறது. யாரெல்லாம் இறக்குறாங்க, நல்லாதான் இருக்கிறாங்க, திடீர்னு இறந்துறாங்க, உட்காந்துட்டே இறந்துடுறாங்க. அங்க மரணத்தின் பெயர் அடையாளமே இருக்காது சொர்க்கத்துல. ஏனென்றால் பொதுவாக ஆத்மாவை காலம் சாப்பிட முடியாது. ஆத்மா இனிப்பான பொருளா என்ன? பாபா சொல்றாரு, ஆத்மாக்கு அழிவே கிடையாது. உடல் தான், சரீரம் தான் அழிஞ்சிருது. அதை தான் மரணம்னு நம்ம சொல்றோம். எதை மரணம்னு சொல்றோம்னா சரீரம் போயிடுது, ஆத்மா அந்த உடலை விட்டு போயிடுது, அதை தான் மரணம்னு சொல்றோம். உண்மையிலே மரணம்ன்றது அது ஒரு நல்ல விஷயம்தான். கேட்டா அந்த ஆத்மா அந்த உடலை நடிப்பை முடிச்சுட்டு போயிடுது. அதால முடியல அதுல நடிக்கிறதுக்கு, அதனால அந்த சரீரத்தை விட்டு போயிடுது. ஆனா அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க மத்தவங்கள. ஆனா போனவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆத்மாவை காலம் சாப்பிடவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா இனிப்பான பொருளை நான் நாடகப்படி நேரம் வரும்போது ஆத்மா சென்று விடுகிறது. பாபா சொல்றாரு, டைம் வரும்போது அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு போயிடுது. எந்த நேரம் யாருக்கு செல்ல வேண்டுமோ அவர்கள் சென்று விடுவர். டைம் பிரகாரம் அந்த உடல்ல அவ்வளவுதான் நடிப்பு. ஆத்மாலாம் அந்த பார்ட்டு பிளே ஆகிறது அவ்வளவுதான் இருக்குன்னா அதுக்கு மேல பிளே ஆகாது இல்ல. அந்த உடல்ல பிளே ஆகாது. அப்ப அந்த உடலை விட்டு அது போயிடும். அப்ப வேற உடல் எடுத்து நடிக்கும். காலன் யாரையுமே பிடிப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் கதையாக உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா பக்தி மார்க்கத்துல அமர்ந்து கதை எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. அதாவது மரணம் வரும்போது அப்படியே பாச கயிறு எடுத்துக்கிட்டு யம தூதர்கள் வருவாங்க, பிடிச்சி இழுத்துன்னு போவாங்க. உடம்பா இங்க போகுது, உடம்ப எடுத்துன்னு போய் எரிச்சிடுறீங்க. உடம்போட யார் போறாங்க? உடம்புலாம் பிடிச்சி கயிறை பிடிச்சிலாம் இழுத்துன்னுலாம் யாரும் போறதில்ல. ஆத்மா போகுது, அவ்வளவுதான். ஆத்மா அந்த சூட்சும சரீரத்துல போயிடுது.
மற்றபடி இந்த சரீரம் இருக்கும். இந்த சரீரத்தை கொண்டு போய் நீங்கள் நெருப்பால் எரிச்சிடுறீங்க. எரிச்ச உடனே அந்த சூட்சும சரீரமும் போயிடும். சூட்சும சரீரம் போனோடனே ஆத்மா போய் வேற ஒரு அம்மா உடல்ல போய் வேற ஒரு அம்மாவோட வயிற்றுல போயிட்டு அது ஒரு குழந்தையா வேற ஒரு உடல்ல போயிட்டு அதோட பார்ட்டை நடிக்க போயிடுது. இவ்வளவுதான் நடக்குது. ஆனா இதை கதையா உட்காந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஆத்மா ஒரு உடலை எடுக்கிறது, காலன் என்று ஒன்றுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. அந்த சொல்றாங்களே யமன்ட்டு யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு ஆள் வந்து எரும மாடு மேல உட்காந்துட்டு வருவாரு, பாசக்கயிறை போட்டு ஈத்துன்னு போவாருன்னா சொல்றாங்களே, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் கட்டுக்கதைன்றார் பாபா. ஆத்மா ஒரு உடலை எடுக்குது, டைம் வரும்போது அந்த உடலை விட்டுட்டு போயிடுது. அவ்வளவுதான். இந்த விஷயத்த புரிஞ்சுக்காம கதையெல்லாம் எழுதிட்டாங்க. அது அமரலோகம். சொர்க்கத்துல அப்படி கிடையாது. அங்க வந்து நோயற்ற சரீரம் இருக்கும். அங்க எல்லாருடைய சரீரம் அப்படியே கஞ்சன் காயா உடல் மாதிரி இருக்கும். அங்க நோயே இருக்காது. இங்கதான் விதவிதமான நோயெல்லாம் வருது இல்லையா? அங்க வந்து கொசு கூட கடிக்காது. எந்த நோயுமே அந்த உடல்ல வராது. அவங்களா விருப்பப்பட்டு 150 வயசு ஆனவுடனே அந்த உடலை விட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். அது ஆத்ம உணர்வுல இருந்து அவங்க போவாங்க. அதனால எந்த கஷ்டமும் இருக்காது. இங்க வந்து தேக உணர்வுல இருந்துட்டு ஐயோ நான் தான் இந்த தேகம் இது போயிடுச்சு அப்படின்னு நம்மளே கதறுவோம். அந்த உடலை விடும்போது நம்மளே ஆத்மாவே இந்த உடலை கதறிட்டே இந்த உடலை விடுறோம். நான் கிட்ட இருக்கிறவங்களும் அழுகுறாங்க, நம்மளும் அழுதுகிட்டே தான் உடலை விட்டு போறோம். இங்க இருந்து கலியுகத்துல அந்த மாதிரி. ஆனா சத்தியுகத்துல நோயற்ற சரீரம் இருக்கும். சத்தியுகத்துல பாரதவாசிகளின் ஆயுள் அதிகமாக இருந்தது. இதே இந்தியாவுல சொர்க்கம் இருக்கும்போது ஆயுள் வந்து 150 வருடம். எவ்வளோ நீங்க யோகத்துல இருப்பீங்களோ அவ்வளோ பாவம் எரிஞ்சு சாம்பலாயிடும்னு சொல்லி சொல்றாரு. மேலும் பதவியும் உங்களுக்கு உயர்வாக கிடைக்கும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பாபா நினைக்கிறீங்களோ நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், வீட்டிலேயே இருந்துக்கிட்டு பாபா நினைச்சாலே போதும், பதவி உங்களுக்கு உயர்வாக கிடைக்கும். உங்களோட ஆயுள் கூட அதிகமாகும் சொல்லி சொல்றாரு. மரணம் கூட நெருங்காது, கொஞ்சம் கொஞ்சம் ஆயுள் நீடிக்கும். ராஜா ராணி ஆயுட்காலம் முடிந்தும் உடலை விடுவார்களா? அவ்வாறே பிரஜைகளுக்கும் ஏற்படும். எப்படி ராஜா ராணி ஆயுள் காலம் முடிஞ்சதும் அவங்க 150 வருடம் விட்டு அந்த உடலை விட்டுட்டு போறாங்களோ அது மாதிரி அங்க சொர்க்கத்துல பிரஜைகளும் அதே மாதிரிதான் உடலை விடுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ராஜா எப்படியோ அப்படிதான் பிரஜைகள் அங்க சொர்க்கத்துல. ஆனால் பதவியில் வித்தியாசம் இருக்கிறது. இருந்தாலும் ராஜா வேற, பிரஜைகள் வேற, பதவி மட்டும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா இங்க முயற்சி பண்றது தகுந்த மாதிரி அங்க பதவி அடையறாங்கன்றார். இப்போது தந்தை கூறுகின்றார், சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகளே, இந்த அலங்காரம் உங்களுடையதுதான். சுயதர்ஷன சக்கரதாரி, சுயதர்ஷன சக்கரம் கிருஷ்ணர் கையில காட்டுறாங்க இல்லையா, அந்த அலங்காரம் உங்களுக்கு தான். நீங்க இப்ப சுத்துறதை தான் உங்களுக்கு அலங்காரமா பக்தி மார்க்கத்துல கையில சுதர்சன சக்கரம் சங்குலாம் காமிச்சிருக்கிறாங்க இல்லையா? நீங்க ஞானத்தை எல்லாருக்கும் போய் சொல்றீங்க, அதனால உங்க கையில சங்கு காமிச்சிருக்கிறாங்க. விஷ்ணு கையில சங்கு, விஷ்ணு கையில சக்கரம். இதுக்கு இந்த அடையாளம்லாம் உங்களுடையதுதான். இந்த அலங்காரம் உங்களுடையதுதான். நீங்க குடும்ப சூழ்நிலை இருந்துகிட்டே தாமரை மலருக்கு சமமாக இருக்கிறீங்க இல்லையா? இப்போ வந்து நீங்க எங்கேயும் வந்து போறதில்ல, வீட்டிலேயே இருந்துட்டு பாபா நினைவுல முயற்சி செய்றீங்க. வேறு யாராலையும் இந்த மாதிரி இருக்க முடியாது சொல்றாரு. சன்னியாசிகள் கூட பாருங்க, வீட்டை விட்டு வெளியே போய் தான் தூய்மையா இருக்கிறாங்க. நீங்க வீட்டிலேயே இருந்துகிட்டே பாபா சொல் பேச்சு கேட்டு தூய்மையாகிறீங்க இல்லையா? அவங்க ஒன்றும் பாபா சொல் பேச்சு கேட்டு தூய்மையாகிறது இல்லை. ஆனா நீங்க கடவுளுடைய சொல் பேச்சு கேட்டு உலகத்தையே எதிர்த்துக்கிட்டு தூய்மையா இருக்கிறீங்க இல்லையா? அதனால உங்களை தவிர இந்த அலங்காரம் யாருக்கும் கொடுக்க முடியாது. இந்த பிறவியில் நாம் எவ்வளவு பாவம் செய்தோன்றது நினைவுக்கு வந்து விட்டது. எனவே தந்தை கூறுகின்றார், அவை அனைத்தையும் அழியாத மருத்துவமுன் சொன்னால் லேசாக ஆவீர்கள். இப்ப நமக்கே தெரியுது இல்லையா? டெய்லியுமே நம்ம எண்ணம் சொல் செயலால தவறு செய்யறது நமக்கு தெரியுது. ஏன்னா புத்தியில ஞானம் இருக்குது, இந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியுது. அதெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லிடுங்க. நீங்க பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே சொல்லிடுங்க. ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு துக்கம் கொடுத்தோம், வார்த்தைகளால் அவங்கள துக்கப்படுத்தணும், எண்ணத்தினால கூட துக்கம் கொடுத்தோம்னா பாபாட்ட சொல்லணும், பாபா எனக்கு இந்த மாதிரி எண்ணெல்லாம் வருது, இவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கல, இவங்கள்ட்ட நான் அந்த மாதிரி பேசிட்டேன். இதெல்லாம் நீங்கள் பாபாட்ட என்ன மறைக்கிறீங்க? ஏன் மறைக்கிறீங்க? சிவன் கிட்ட மறைக்காதீங்க, எல்லாத்தையும் உண்மையை சொல்லுங்க. அவர் நம்மளுடைய அப்பா இல்லையா, மன்னிச்சிடுவாரு. அதனால எல்லாத்தையும் சொல்லிடுங்க, உங்க மனசு லேசாயிரும்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி பல பிறவிகளின் பாவங்கள் தலை மேல இருக்குது இல்லையா? ஆனா போன ஜென்மத்துல பண்ண பாவம்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அந்த உடலை விட்டு வந்தோடனே மறந்துடுது இல்லையா எல்லாமே. அதனால அதோட சுமை தலை மேல இருக்குதுன்றாரு. பாவ சுமை இருக்கிறதுனால தான் இந்த பிறவியே உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால நீங்க அதெல்லாம் நீங்க இறக்கணும்னா என்ன நினைக்கணும், நீ என்ன சொல்ல முடியாது, ஏன்னா மறந்து போயிட்டோம் இல்லையா? அது எப்படி ஞாபகம் இருக்கும் நம்ம பாபாட்ட சொல்றது? பாபா நான் போன ஜென்மத்துல இதெல்லாம் பண்ணேன், அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல ராஜாவா இருந்து இத்தனை பேர் கொலை பண்ணேன், இதெல்லாம் நமக்கு ஞாபகமே இல்லை இல்லையா?
அதனால இதை எப்படி நம்ம பாபாட்ட சொல்ல முடியும்? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப ஞாபகம் இல்லாதனால என்னை நினைச்சாலே போதும், அந்த பாவம்லாம் அழிஞ்சிரும், கேரண்டி கொடுக்குறேன்றாரு. யோகத்தினால் மட்டுமே பாவம் நீங்கும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா ஆனா ஒரு பாயிண்ட், பாபாவை நினைக்கணும். அதை விட்டுட்டு மற்ற வேலையை செஞ்சோம்னா கண்டிப்பா பாவம் அழியாது. அதனால யோகத்தினால் மட்டும்தான் பாவம் நீங்கும், மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூட ஏற்படும் சொல்றாரு. அந்த இப்போ நம்ம மாறிக்கிட்டே வரோம், நம்ம வந்து டோட்டலாவே நம்ம வந்து பாவம்லாம் நமக்கு அழிஞ்சிச்சுன்னா என்ன தெரியுமா அறிகுறி? நம்ம குஷியா இருப்போம், எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். நம்மள ஒருத்தவங்க முன்னாடி வந்து கேவலமா திட்டிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் உள்ளுக்குள்ளார அப்படியே மகிழ்ச்சி பொங்கும். என்னவோ தெரியாது, அவ்வளோ குஷியா இருப்போம். யாராவது திட்டினாலும் சொரணையே இருக்காது. அந்த என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் ஞான நன்னயம் செய்துடுன்ற மாதிரி திருவள்ளுவர் எழுதியிருக்காருல்ல, நமக்கு எந்த சூடு சொரணையுமே இருக்காது. உள்ளுக்குள்ளார ஒரு குஷியான ஒரு அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை யாரு ஏதாவது திட்டினாலும் சரி, நம்மளை அவமதிச்சாலும் சரி, நம்மளை ஒதுக்கி வச்சாலும் சரி, உள்ளுக்குள்ளார நிரந்தர குஷி இருக்கும். அதுதான் என்ன ஒரு அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவம் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம பாவம் அழிஞ்சிருச்சு, பாபாவை நினைச்சு நினைச்சு பாவம் அழிஞ்சிருச்சு, கர்மாதீத நிலை நெருங்குதுன்னு அர்த்தம். அதனால நமக்கு அந்த குஷியினுடைய அளவு அதிகரிச்சுட்டே போச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம், நம்ம பாபா ஒழுங்கா நினைக்கிறோம், பாபா நம்ம பாவத்தெல்லாம் அழிச்சிட்டாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை இன்னமும் எனக்கு எல்லாம் துக்கம் ஏற்படுது, எனக்கு யாராவது ஏதாவது பேசினா கூட என்னால் துக்கம் தாங்க முடியல, அழுக வருது, ஏதாவது என்னை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துறாங்க, அது பிகே ஆனதுலேருந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிலாம் தோணுதுன்னா, இன்னும் நம்ம பாவ சுமை நம்ம தலைமையில இருக்குது. நம்ம செஞ்ச பாவம் தான் நம்ம அனுபவிக்கணும், மற்றவங்களை யாரையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. நமக்கு வந்து ஏற்படுறது எல்லாமே நம்மளுடைய பாவ சுமைகள் தான். அப்போ நம்ம இன்னும் பாபாவை அதிகமாக நினைக்கணும்னு அர்த்தம். அப்போ இனி வருங்காலத்தில் நான் அதிகமாக யோகா பண்ணணும்ன்ட்டு நினச்சிக்கிட்டு யோகா பண்ணுங்க. தந்தையின் நினைவினால் சதோ பிரதானமாக ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைச்சிங்கன்னா தூய்மை ஆயிடுவீங்க, தேவதை மாதிரி ஆயிடுவீங்க. நினைவினால் நாம் எவ்வாறு ஆவோம் என தெரிந்த பிறகு யார்தான் செய்ய மாட்டார்கள் சொல்லி பாபா கேட்குறாரு. இப்போ பாபா நினைச்சா இந்த மாதிரி லட்சுமி நாராயண் மாதிரி ஆக முடியும் அப்படின்னா யார் தான் அவரை நினைக்க மாட்டாங்க? சொல்லுவாங்கள்ல, இனிப்பு சாப்பிட்றதுக்கு கூலி கேட்குமான்ட்டு, வெல்லம் சாப்பிட கூலி கொடுப்பாங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து வெல்லம் சாப்பிட போறோம், பாபா நினைக்கிறது நமக்கு என்ன கஷ்டம், ரொம்ப ஈஸி இல்லையா? எல்லாத்த விட ஈஸியான காரியம் கடவுளை நினைக்கிறது, அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஆனால் இது யுத்த மைதானமாக இருந்தாலும் நம்மளால நினைக்க முடியல பாருங்களேன். எவ்வளவோ செய்யறோம், நம்ம பக்தியில கூட எல்லாம் செய்யறோம், அவ்வளோ கஷ்டமான விஷயங்கள்லாம் செய்யறோம். ஆனா பாபா நினைக்க சொல்றாரு, அது மட்டும் முடிய மாட்டுது, எவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஈஸியான வேலை நம்மளால செய்ய முடியல, ஆனா பக்தியில அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறோம் உடல் மூலமா. ஆனா அந்த புத்தி மூலமா பாபா நினைக்க சொன்னா அது மட்டும் முடிய மாட்டுது. அது என்னன்னு தெரியல. இது யுத்த மைதானமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. உயர்ந்த பதவி அடையணும்னா உழைப்பு செய்ய வேண்டியதா இருக்குதுன்னு சொல்றாரு. ஏன்னா அரை கல்பமா நம்ம அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல ஊறி போயிருக்குது ஆத்மா. உடல் தான் நான்ட்டு நம்பிட்டு இருக்கிறதுனால எல்லா காரியங்களும் உடல் மூலமா செய்ய முடியுது, ஆனா பாபாவை புத்தி மூலமா நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாபா எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் உயர்ந்தாலும் உயர்ந்த பிராப்தி அடைகிறோம், கல்பமாக அடைகின்றோம் என்ற நினைவும் இப்போ உங்களுக்கு வந்திருக்குதுன்னு சொல்றாரு. உங்களிடம் நிறைய பேர் வருவாங்க பாருங்க, போக போக நிறைய பேர் வருவாங்க, மன்மனாபவ என்னும் மந்திரத்தை அடைவாங்க, உங்க மூலமா தான் பாபாவை தெரிஞ்சுக்குவாங்க. மன்மனாபவனா என்ன? தன்னை ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்ய வேண்டும், அப்பாவை நினைவு செய்ய வேண்டும். மகான் ஆத்மா ஆவதற்கு இது மகா மந்திரம் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க யாரும் மகாத்மாவே கிடையாது, உலகத்துல இருக்கிறவங்களாம் மகான் ஆத்மா கிடையாது. மகான் ஆத்மா யாருன்னா, யார் தன்னை ஆத்மானு புரிஞ்சுட்டு கடவுளை நினைக்கிறாங்களோ அவங்கதான் மகான் ஆத்மா. பொதுவாக மகாத்மா என ஸ்ரீகிருஷ்ணருக்கு தான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் தான் தூய்மையானவர், அதனால அவர் மகாத்மான்னு சொல்றாங்க. தேவதைகள் சதா தூய்மையாக இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இல்லற மார்க்கமோ தேவதைகளுடையது. சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா தேவதைகள் கணவன் மனைவி ஒன்னாதான் வாழ்வாங்க, இருந்தாலும் தூய்மையா இருப்பாங்க. இல்லற மார்க்கமே தேவதைகளுடையது தான் சொல்றாரு. வீட்டுல இருந்துகிட்டே கடவுளை நினைக்கிறது, இல்லறத்திலே இருந்து தூய்மையா இருக்கிறது தேவதைகளுடைய மார்க்கம்ன்றாரு. துறவர மார்க்கமோ சன்னியாசிகளுடையது. சன்னியாசிகள் வீட்டை விட்டு போயிட்டு தூய்மையா இருப்பாங்க, அவங்க துறவரம் மார்க்கம். பெண்களால் அடி வாங்க முடியாது இல்லையா? இப்போது கலியுகத்துல இதெல்லாம் கெட்டதாகி விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. பெண்களையும் சன்னியாசி ஆக்கி விடுகின்றார் பாருங்க. இப்போ பெண்கள் கூட வெளியே போயிட்டு சன்னியாசி செய்கிறாங்க, இருந்தாலும் அவர்களின் தூய்மையால் பாரதம் காப்பாற்றப்படுகிறது சொல்றாரு. இருந்தாலும் சன்னியாசிகள்னால ஒரு யூஸ் இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் இந்த பூமி சாஞ்சுது இல்லையா? எத்தனையோ டிகிரி சாஞ்சிட்டனால தான் நிலநடுக்கம் வந்து சாஞ்சிருச்சு. இன்னமும் அந்த பூமி வந்து
நேராக ஓரளவுக்கு தூய்மையா இருக்கிறதுக்கு காரணமே இந்த சன்னியாசிகள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வாறு பழைய கட்டிடத்தை மராமத்து வேலை செய்து விட்டால் புதியது போல் ஆகிரும் இல்லையா, இந்த சன்னியாசிகளும் சீர் செய்து பாரதத்தை காப்பாற்றினார்கள். இப்ப சன்னியாசிகளுடைய தூய்மையினாலதான் இந்த பாரதமே கொஞ்சமாவது நல்ல பேரோடு இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் தந்தை இப்ப கூறுகின்றார், தூய்மையாகின்றார்கள், எனவே அவர்களின் தர்மமே வேறு. தூய்மை ஆகுறாங்க, இருந்தாலும் அவங்க சந்நியாச மார்க்கம் சொல்லி சொல்றாரு. சந்நியாச தர்மம் அவங்க அவங்க வந்து தேவதா தர்மம் கிடையாது, அவங்க சந்நியாச தர்மம். அவங்க தூய்மை தானாவே தூய்மை ஆகுறாங்க, கடவுள் சொல்லி அவங்க தூய்மை ஆகல, அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் தூய்மை ஆகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாரத கண்டத்தில் மட்டுமே இந்த அளவு தேவி தேவதைகளுக்கான கோயில் பக்தி எல்லாம் இருக்குது பாருங்க. வெளிநாட்டுல எல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ கோயில், இவ்வளோ குளம், இவ்வளோ பக்தி எல்லாம் செய்யறது இல்ல. பக்தினா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க மட்டும் ஹாயா 2 ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அப்படியே போவாங்க, அப்படியே எல்லாத்தையும் ஹான்னு பார்ப்பாங்க. இங்கெல்லாம் வந்தா கூட கோயிலெல்லாம் அப்படியே அதுல என்னென்ன எழுதியிருக்கு அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படியே நம்பிட மாட்டாங்க எதையும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களாம் பக்திலாம் அவ்வளோ கிடையாது அவங்களுக்கு. ஆனா இங்க பாரதத்துல மட்டும்தான் இவ்வளோ கோயில்கள், தேவி தேவதைகளோட கோயில், லட்சுமி நாராயணன், முருகன், அது மாதிரி எல்லா கோயிலும் நிறைய இருக்கு. காளியோடைய கோயில்லாம் பக்தி இருக்கு. இது கூட விளையாட்டு டிராமான்னு சொல்றாரு. இதன் தத்துவத்தை நீங்க சொல்வீர்கள். பக்தி மார்க்கத்திற்காக இவை அனைத்தும் தேவையல்லவா? இருந்தாலும் அரை கல்பம் பக்தி ஓடுது இல்லையா, அதனாலதான் அது கூட அப்படியே பக்தியை நம்மளால ஒண்ணும் நிறுத்தவே முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு ஊறி போயிருக்குது எல்லாருடைய மனசுலயும். ஏன்னா அவங்க இந்த பிறவின்னு இல்ல, 63 பிறவியா நம்ம பக்தி செஞ்சு வந்திருக்கிறோம். அதனாலதான் பிகேஸ்கே பல பேருக்கு பக்தியை விட முடியல. ஏன்னா வந்து அது அப்படியே ரத்தத்துல கலந்துருக்கிற மாதிரி கலந்துருக்குது பக்தி. ஏன்னா 63 பிறவியா நம்ம பக்தி செஞ்சு கடவுளை தேடி தேடி அலைஞ்சிருக்கிறோம். அதனாலதான் இந்த கடைசி பிறவில கடவுளே நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. பக்தி பண்ணதுனாலதான் அதனுடைய பலனாதான் நமக்கு ஞானமே இப்ப கிடைச்சிருக்குது. இந்த தத்துவத்தை கூட நம்ம தான் சொல்றோம் இல்லையா. பக்தி மார்க்கத்திற்காக தான் இது எல்லாமே தேவையாக இருக்கிறது இல்லவா சொல்றாரு. ஒரு சிவனுக்கே எவ்வளவு பேர் வச்சிருக்கிறாங்க தெரியுமா? பபுல்நாத், பசுபதிநாத், காசி விஸ்வநாத், அந்த மாதிரி விதவிதமான பேர் வந்து ஒருத்தர் தான், கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு விதவிதமான பெயரின் ஆதாரத்தினாலதான் உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய கோயில் சிவனுக்கு இருக்குது. எவ்வளோ செலவாகுது. சிவன் கோயிலே அவ்வளோ கட்டியிருக்கிறாங்க ராஜாக்கள். ஒவ்வொரு ராஜாவும் இங்க தமிழ்நாட்டுல ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில், அந்த மாதிரி மேல இருக்கிற மராத்திய ராஜாக்கள்லாம் அவங்கவுங்க ஒரு கோயில். விக்ரமாதித்த ராஜா வந்து அந்த சோம்நாத்துக்கு ஜோதிர்லிங்கம் கட்டியிருக்கிறாரு. அந்த மாதிரி விதவிதமான ராஜாக்கள் கட்டியிருக்கிறாங்க. எவ்வளோ செலவாகுது. இருந்தாலும் கிடைப்பது அரை கல்ப சுகம், அவ்வளவுதான். இருந்தாலும் கோயில் கட்டுறோம், பக்தி பண்றோம், இருந்தாலும் உங்களுக்கு அல்ப கால சுகம்தான். அரை கல்ப 2500 வருஷம் சுகம்தான் கிடைக்குது. நிறைய செல்வத்தை கூட ஈடுபடுத்துறாங்க, சிலையும் கூட சேதமடைகிறது. நாள் போக போக சிலை வீணாயிடுது இல்லையா, அதுக்கப்புறம் திரும்ப செய்யறாங்க. அங்கே கோயிலுக்கு அவசியமே இல்லை. ஆனா சொர்க்கத்துல உங்களுக்கு கோயில் குளமே தேவையில்லை. ஏன்னா இங்க சோகமா இருக்கிறோம், கவலையா இருக்கிறோம்னா தான் கோயிலுக்கு போனோம். அங்க எல்லாமே குஷியா வீட்டுக்கு வீடு கோயில் மாதிரி இருக்கும். அப்புறம் எதுக்கு கோயில் கட்டணும்? வீடே கோயில்னும் போது எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அதனால பாபா அங்க கோயிலுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அரை கல்பம் பக்தி நடக்கிறது இல்லையா, பிறகு அரை கல்பத்திற்கு பக்தியின் பெயரே இருக்காதுன்ற நினைவும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப 2500 வருஷம் பக்தி பண்ணோம், இப்ப இனிமேல் சொர்க்கத்துக்கு போறோம், அங்க பக்தி பெயரே இருக்காதுன்றாரு. இந்த விதவிதமான மதத்தை பத்தி இப்ப கடவுளே வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துறாரு. கலியுகத்திற்கு மட்டுமே 40,000 ஆண்டுகள் என்றால் கிறிஸ்துவ தர்மம் போன்றவற்றின் ஆயுளும் மிகவும் அதிகமாகும் சொல்லி சொல்றாரு. இப்ப இவங்க சொல்லி வச்சிருக்காங்களே, கலியுகத்துக்கே 40,000 ஆண்டு இன்னும் கலியுகம் இருக்குது, அழியாது. இன்னும் கலியுகம் ஓடும். இப்பதான் குழந்தையா படிச்சுட்டு இருக்குது ஸ்கூல்ல, இனிமேதான் கலியுகம் வளரவே போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க 40,000 வருஷம் கலியுகமேன்னு, அப்ப கிறிஸ்துவ தர்மத்தினோட ஆயுளும் எவ்வளவு அதிகமாகும்னு சொல்லி சொல்றாரு. அவங்க கரெக்டா பைபிள்ல எழுதியிருக்கிறாங்க. 2000 வருஷம் கிறிஸ்து வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்தது உலகத்துல அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாமே கணக்கு கரெக்டா தான் இருக்குது. பாபா இங்க சொல்லி புரிய வைக்கிறாரு, கிறிஸ்துவ தர்மத்தின் ஆயுளே இவ்வளவுதான். இதுவும் தெரியும். கிறிஸ்துவ வந்து இவ்வளவு காலம் ஆகியது, இன்ன தர்மத்தை ஸ்தாபனை செய்ய எவ்வளவு காலம் பிடிச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா. அது எல்லாமே கணக்கு வந்து இப்ப சிருஷ்டி சக்கரம் படத்துல இருக்குது. ஆனால் பிறகு எப்போது திரும்ப செல்வார்கள் என்பது தெரியாது. ஆனா எல்லாரும் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு காலமா. ஆனா எல்லாரும் எப்ப போவாங்கன்றது யாருக்கும் தெரியாது. கல்பத்தின் ஆயுள நீண்டதாக உருவாக்கிட்டாங்க. 40,000 ஆண்டுகள் சொன்னதுனால இன்னும் உலகம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது உங்களுக்கு தெரியும், இவர்கள் விநாசத்திற்காக தயார் செய்கின்றார்கள்.
இப்போ நமக்கு தான் பாபா ஞானம் கொடுத்துருக்குறாரு. இவங்க எல்லாமே அழிவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடையதான் விஞ்ஞானம், சயின்ஸு, உங்களுடையதான் சைலன்ஸ், அமைதி. நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க விநாசத்திற்காக மிகவும் நல்ல நல்ல பொருட்களெல்லாம் தயார் செய்வாங்க. அணுகுண்டு, அது நிறைய ஆட்டம் பாம்லாம் கண்டுபிடிப்பாங்க. நம்ம சைலன்ஸில் போக போக தான் அவங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சி அவங்க கண்டுபிடிப்பாங்க. பாபா நமக்காக சொர்க்கத்தை, புது உலகையே உருவாக்க வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சி இப்போ உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நாம் பழைய உலகில் இருக்க வேண்டுமா என்ன? பாபா கேட்குறாரு. இன்னும் இந்த உலகம் உங்களுக்கு இனிக்குதா? இதுல எவ்வளோ துக்கம், ஏதோ அப்படியே ஹோல்சேல் மரணம்லாம் நடக்குது, இவ்வளோ கத்துறாங்க கதறாங்க, இன்னும் இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அதிசயம் பாபாவினுடையது தான். உலக அதிசயமே பாபா தான். நீங்க 7 அதிசயம் சொல்றீங்களே, பாபாவுடைய அதிசயமே சொர்க்கம்தான். பாபா நீங்கள் சொர்க்கத்தை படைப்பதே அதிசயமாகும் சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு இப்போது முழு நினைவுமே வந்திருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆதி மத்திய அந்திமத்தை தெரியாம இருக்கிறாங்க. உலகத்தினருக்கு உலகம் எப்படி உருவாச்சு, என்ன ஆக போகுது, இனிமே என்ன ஆகும், எதுவுமே தெரியாது. ஆனா ஏதோ வாயில வந்ததெல்லாம் உளறிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு வெளிச்சத்துல இப்ப இருக்கிறீங்க. உங்களுக்கு பாபா ஆத்ம தீபத்தை ஏத்திட்டாரு. வெளிச்சத்துல இருக்கிறீங்க. மனிதர்கள் ஆழ்ந்த இருள்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஏதாவது நடந்ததுன்னா கத்துவாங்க கதறுவாங்க. ஆனா நமக்கு நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், பாபா சொல்லிட்டாருன்ட்டு சொல்லுவோம். இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது ட்ராமால அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு யாருக்கும் எதுவுமே தெரியாதுன்றாரு. வித்தியாசம் இருக்கிறது தானே, இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் இருக்குது தானே. ஞானம் என்ற மைய சத்குரு கொடுத்தாருன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க சாஸ்திரத்துல. அஞ்ஞானம் என்ற இருள் அழிந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஞானம்ன்றத சிவபாபா தான் இப்ப கொடுக்குறாரு. இந்த 4 பேஜ் முரளி தான் ஞானம். அந்த மைய தான் நமக்கு கண்ணுல போட்டு விடுறாரு. 3வது கண்ணை திறந்து வைக்கிறாரு சத்குரு. அஞ்ஞான இருள் நீங்குது. நான் இந்த உடல்ன்ற அஞ்ஞானம், நான் தான் இந்த உடம்பு. இன்னும் கலியுகம் 40,000 வருஷம் இருக்குது. நான் இன்னும் இதே உடம்புலே 40,000 வருஷம் இருக்க போறேன். இது எவ்வளவு பெரிய அஞ்ஞானம். இந்த அஞ்ஞான இருளை தான் கடவுளே இப்ப போக்குறாரு. குழந்தைகளே, நீங்க இந்த உடல் கிடையாது, நீங்க ஆத்துமா. நீங்க இன்னும் 40,000 வருஷம்லாம் இங்க இருக்க போறது இல்ல. நீங்க தேவதையா ஒரு காலத்துல இருந்தீங்க. 5000 வருஷம்தான் ஒரு சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஆயுளே. 5000 வருஷம் கழிச்சு உலகம் சொர்க்கமா மாறும். நீங்க அங்க போறீங்கன்ற ஞானத்தை மைய கொடுத்துட்டாரு. சத்குருவே கொடுத்துட்டாரு. நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்றாரு. பரந்தாமத்துக்கு வழிகாட்டுறாரு. ஆனா இது உலகத்தினருக்கு தெரியாது. பக்தர்களுக்கு ஞானமே தெரியாது. பக்தி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, கோயில் கோயிலா போயிட்டு விதவிதமான சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஞானமே கிடையாதுன்றாரு. இப்போது நீங்க பக்தி மற்றும் ஞானத்தை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. பக்தி எப்போது ஆரம்பமாகிறது, பிறகு எப்போது முடிகின்றது என்ற முழு நினைவும் உங்களுக்கு வந்துருச்சு. நமக்கு தெரியும் இல்லையா, சத்தியகம் திரேதாயுகம் பக்தி கிடையாது, ஞானம் தான். ஞானத்தினுடைய பலனை அனுபவிக்கிறோம். துவாபரயுகம் கலியுகத்துல தான் கடவுளை தேடுறோம். அப்ப பக்தி ஆரம்பிக்குது. பக்தி ஆரம்பிச்சது கூட நம்ம தான். பாபா சொல்றாரு, தந்தை எப்போது ஞானம் கொடுக்கிறாரு, எப்போது சிலருக்கு அதிக நினைவு, எப்போது முடியும் என்று அனைத்து நினைவுகளும் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது சொல்றாரு. பாபா சொல்றாரு. பாபா எப்போ நமக்கு ஞானம் சொல்றாரு, சங்கம யுகத்துல வராரு. அப்புறம் எப்போதும் இந்த ஞானம் முடியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். வரிசைப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா. பிகேஸ்ல கூட எல்லாம் வரிசைப்படி தான். எல்லாருக்கும் ஞானம் இருக்குன்னே சொல்ல முடியாது. ஒரு சிலர் ஞானம் அதிகம் எடுக்கிறாங்க, ஒரு சிலர் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. சிலருக்கு அதிக நினைவு இருக்குது, சிலருக்கு குறைவான நினைவு தான் இருக்குது. பாபா நினைவுன்றாரு. யாருக்கு அதிக நினைவு இருக்கிறதோ அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நினைவு இருந்தால்தான் மற்றவர்கள் கூட புரிய வைப்பாங்க. யாருக்கு பாபா நினைவு இருக்குதோ அவங்க தான் இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. சிலர் போயிட்டு புரிய வைக்கிறேன்ட்டு அவங்களே போய் மாட்டிக்கிட்டு அவங்க பக்தியில மாறிடுவாங்க. அவங்களும் என்ன ஆயிடுவாங்க, போயிட்டு சேத்துல சிக்கிக்குவாங்க. அதை பாபா சொல்றாரு. நிறைய பேர் தூக்கி விடணும்னு போயிட்டு அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதிசயமானது நினைவு தானே சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைக்கிறது தான் அதிசயம். இதற்கு முன் உங்களுடைய புத்தியில் என்ன இருந்தது? இதுக்கு முன்னாடி நம்ம புத்தியில என்ன இருந்தது? நமக்கு இங்க ஞானம் அடையறதுக்கு முன்னாடி நம்மளும் அப்படிதான் இருந்தோம் இல்லையா. உலகத்துல இருக்கிறவங்க மாதிரி தான் இருந்தோம். பக்தி செஞ்சுட்டு இருந்தோம், ஜபம் பண்ணிட்டு இருந்தோம், தவம் பண்ணிட்டு இருந்தோம், தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம் இல்லையா. எங்க காசி, ராமேஸ்வரம், ஷீரடி, அங்கங்க எல்லாரும் தானே போயிட்டு இருந்தோம். தலை வணங்குதல் பண்ணிட்டு இருந்தீங்க. எல்லாரையும் போய் சாஷ்டாங்கமா காலில் விடுவீங்க, எந்த சாமியாரை பார்த்தாலும் கும்பிடுவீங்க என்று நெற்றி பகுதியே தேய்ந்து விட்டது. இவ்வளவும் பண்ணி பண்ணி உங்க நெற்றி பகுதியே தேஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. பக்தியின் நினைவு மற்றும் ஞானத்திற்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்கன்னு சொல்றாரு. நீங்க பக்தியை தெரிஞ்சிருக்கிறீங்க. ஏனென்றால் ஆரம்பத்துல இருந்தே பக்தி செஞ்சதே நீங்க தான் சொல்றாரு. நான் முதலில் சிவனை தான் பக்தி செஞ்சோம். 2500 வருஷம் முடிஞ்சு ஞானத்தினுடைய பலன் முடிஞ்சு
திரேதாயுகம் கடைசியில நம்ம தான் வந்து துவாபர யுகத்துல சிவலிங்கத்தை அமைச்சு சிவனை பூஜை செஞ்சோம், கடவுளை தேடணும். பிறகு தேவதைகளே பக்தி செய்தோம். அதுக்கப்புறம் நமக்கு ஆத்மால காட்சிகள்லாம் கிடைச்சி லட்சுமி நாராயணனுடைய காட்சிலாம் கிடைச்ச உடனே அதை சிலையா வடிச்சாங்க. அப்புறம் அந்த பொம்மை பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சோம். அதனாலதான் உருவ பூஜை செய்ய போய் தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சு. உலகத்துல இப்ப பிரச்சனை காரணமே இந்த உருவ பூஜைகள் தான். இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க, மற்ற தர்மத்தினர் ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம இந்த உருவ பூஜைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தோம். அவங்க சொல்றாங்க கடவுள் உருவத்துல கிடையாதுன்ட்டு. அதனால இந்த உருவ பூஜைகளை ஏத்துக்க மாட்டாங்க. அவர் நிராகாரா தானே இருக்கிறாரு, பரம்பிதா பரமாத்மா. அவருக்கு நம்ம சிவன் சொல்லி லிங்க வடிவில் வழிபடுறோம். அவங்கெல்லாம் வந்து உருவம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க மற்ற தர்மத்தினர். இதனாலதான் நிறைய பிரச்சனைகள். ஒரு தர்மமா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பல தர்மங்கள் வந்து கடவுள் ஏன் கடவுள் ஓன் கடவுள் சொல்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு படைப்பின் ஆதி மத்திய அந்திம பக்தி பற்றிய எல்லா நினைவுமே இப்போ இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. வேற யாருக்குமே இந்த நினைவு இருக்காது. வேற யாருக்காவது இந்த நினைவு இருக்குதா? உலகத்தினர் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உடம்புன்னு நினச்சிக்கிட்டு காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் அவங்கவுங்க காரியத்தை பண்ணிக்கிட்டு அவங்க மாட்டும் நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை தான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு பாபா எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டாரு. அரை கல்பமாக பக்தி செஞ்சு செஞ்சு கீழே இறங்கி தான் வந்தீங்க. பக்தியால ஒரு ஏறு மார்க்கமே கிடையாது இல்லையா? கீழே இறங்கி தான் வந்திருக்கிறோம். ஆத்மால பேட்டரி லோவாகி தான் வந்திருக்குது. ஏன்னா தேடி தேடி கடவுளை தேடி தேடி அலைஞ்சி ஆத்மால பேட்டரி லோ ஆயிடுச்சு பக்தி செஞ்சு செஞ்சுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது துக்கத்தின் மலையே விழப்போகிறது. பாபா சொல்றாரு, போக போக பாருங்க, ஏற்கனவே தான் விழுந்தது, இப்போ திரும்ப சொல்றாரு துக்கத்தின் மலை விழப்போகிறது. விழுவதற்கு முன்பாக நாம் நினைவு யாத்திரை மூலம் பாவத்தை அழிக்க வேண்டும். அதனால விநாசம் வர்றதுக்கு முன்னாடியே பாபா நினைச்சு உங்க பாவத்தை அழிச்சுக்கோங்க குழந்தைகளேன்றாரு. குழந்தைகள், நீங்கள் முயற்சி செய்யணும், நீங்க முயற்சி பண்ணணும். நீங்க பண்ணாதான் உலகமே மாறும். அனைவருக்கும் நீங்க இதையே புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களிடம் ஆயிரக்கணக்கானோர் வருகிறார்கள். நிறைய பேர் நம்ம கிட்ட வராங்க. சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டுவதற்கான உழைப்பு நீங்க செய்றீங்க. ஏன்னா இப்ப வராங்க, இப்ப வந்து சென்ட்ரலையும் சரி நிறைய இப்ப வந்து நம்ம ஜோதிர்லிங்கம்லாம் அமைச்சு பண்ணும்போது நிறைய ஆயிரக்கணக்கானோர் வராங்க, அதை பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ வந்து நீங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஞானம் மற்றும் பக்தியின் நினைவு இப்போ வந்திருக்கிறது சொல்லி சொல்றாரு. அதாவது நீங்க முழு நாடகத்தினே வரிசைப்படி முயற்சியின் ஆதாரத்துல இப்போ புரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ பிகேஸ் வராங்க இல்லையா, ஒருத்தவங்களாம் வந்து அவங்க வரிசைப்படி முயற்சியின் மூலமா தான் இப்போ ஞானத்தை எடுக்கிறாங்க. யார் எவ்வளவு நன்றாக புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களே நன்றாக மற்றவங்களுக்கு புரிய வைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஞானத்தை நல்லா கடைஞ்சு புரிஞ்சவங்களுக்கு தான் இந்த ஃபுல் ஞானமும் புரியும். அவங்க தான் மற்றவங்களை போய் புரிய வைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளுக்கு தான் புரிய வைப்பார்கள். அதுவும் பிகேஸ்க்கு தான் நம்ம புரிய வைக்க முடியும். மற்றவங்கலாம் கேட்க மாட்டாங்க. இந்த ஞானமே யாருக்கு புரியும்னா, யார் தேவதையா நடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் புரியும். குழந்தை தந்தையை வெளிப்படுத்துவர் என்ற மகிமை கூட இருக்குது இல்லையா? சொல்லியிருக்கிறாங்களே ஒரு சாஸ்திரங்கள, குழந்தை வந்து தந்தையை வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம பாபாவை பிரத்யட்சம் பண்ணணும். நம்மளுடைய குணங்கள் மூலமா தான் அவரை வெளிப்படுத்தணும். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைப்பார். இப்ப பாபா நமக்கு புரிய வைக்கிறார். பிறகு குழந்தைகள் மற்ற சகோதரர்களுக்கு புரிய வைப்பார்கள். பாபா நமக்கு புரிய வச்சா நம்ம போய் மற்றவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். அதுக்குதான் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது அல்லவா? பக்தியிலிருந்து இந்த ஞானம் முற்றிலும் வேறுபட்டதாகும். பக்தி அப்படி கிடையாது. நம்ம மட்டும் பண்ணுவோம், நம்ம போயிடுவோம், அவ்வளவுதான். மற்றவங்க சொல்ல கூட மாட்டாங்க. இந்த கோயிலுக்கு போங்க, அது சொன்னா சொல்லுவாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க, அவங்கவுங்க விருப்பம். ஆனா இங்க பாபா வந்து நம்ம கிடைச்ச ஞானத்தை மற்றவங்களும் சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பகவான் வந்து எல்லா பக்தர்களுக்கும் இப்ப பலன் தருகிறார் என்ற மகிமை கூட இருக்கிறது. அனைவருமே ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப தந்தை கூறுகிறார், நான் அனைத்து குழந்தைகளையும் சாந்திதாமும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறேன். கல்பதற்கான இந்த ஞானம் உங்களுக்கு இப்போது இருக்கிறது. அங்கே சொர்க்கத்துல அந்த ஞானம் இருக்காது. நீங்க பதித்தமானால் பாவனமாக்குவதற்காக தந்தை உங்களுக்காக எவ்வளவு உழைக்கிறார் பாருங்க. நீங்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கு தூய்மையற்றவரா ஆயிடுறீங்க. நீங்க காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல போயிடுறீங்க. உங்களை தூய்மை ஆகிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாகுதுன்னு சொல்லி சொல்றாரு. எனவே அவருடைய மகிமை பாடப்படுகிறது. அதனாலதான் எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லி பாடுறாங்க இல்லையா? எல்லாரையும் திருத்துறாரு இல்லையா? வந்து திருடனையும் திருத்துறாரு, கொலை பண்ணவனையும் திருத்துறாரு. அப்ப எவ்வளவு மகிமை அவருக்கு இருக்கும். அதனாலதான் அவருக்கு பாடல் பாடப்படுகிறது. எல்லா மகிமையும் அவருக்குன்ட்டு பாடப்படுகிறது. பலியாகி விடுவேன், அர்ப்பணம் ஆவேன் யார் மீது சொல்லி கேட்கிறாரு. பாபா நீங்க வந்தீங்கன்னா உங்க மேல பலியாயிடுவேன், அர்ப்பணம் ஆயிடுவேன். யார் மீது சொல்றீங்க? அப்பா மீது, தந்தையிடம். பிறகு தந்தை உதாரணம் சொல்றாரு இல்லையா? இவர் பிரம்மா பாபா கூட அப்படிதான் அர்ப்பணமானார். எடுத்துக்காட்டு அவர்தான்.
எடுத்துக்காட்டான இவரை பின்பற்றுங்கள். இப்ப பிரம்மா பாபா எப்படி பலியானார்? அவரை ஏன் விட்டில் பூச்சின்னு சொல்றோம்? அப்படியே விளக்குல பலியாயிட்டாரு. ஏன் சொல்றோம்? உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இல்லையா? யோசிக்கவே இல்லை. கடவுளே வந்துட்டாரு. என்னோட உடம்புல யாரோ பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் என்னென்னமோ சொல்றாரு. காட்சியெல்லாம் கிடைக்குது. இதுதான் விஷ்ணுவோடைய 4 கைகளுடைய அந்த காட்சி கிடைக்குது. நீதான் அதுன்னு சொல்றாரு. நம்பிட்டாரு இல்லையா? இதே நம்மளா இருந்தா கிராஸ் கேள்வி கேட்போம். எனக்கே அப்படிலாம் காட்சி கிடைக்குது, இது யார் வந்திருக்கிறது, என்ன இதெல்லாம் நடக்குது, இதை நான் நம்புறதா வேணாமா, இப்படிலாம் யோசிப்போம். ஆனா அவரு யோசிக்கவே இல்லையா? அவர் அப்படியே பலியாயிட்டாரு. அப்படியே அவருடைய உடலை கொடுத்தாரு பாபாவுக்காக. ரதம் நந்தி அவர் தான், அந்த ரதத்தையே கொடுத்தாரு, உடலையே கொடுத்தாரு. அவர் உடம்புலதான் டெய்லி ஞானம் சொல்லிட்டு போனாரு. உடல் மனசையும் கொடுத்தாரு. மனசு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விடுபட்டுட்டாரு. மனைவி மக்கள் எல்லாரையும் லௌகீகமா இருக்கிறவங்களாம் அலௌகீகமா மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவியே அவர் அப்பான்னு தான் சொல்லி கூப்பிட்டாங்க பிரம்மா பாபாவை. அவருடைய நடத்தையே மாறிடுச்சு. பழைய லௌகீக நடத்தையே கிடையாது, அலௌகீக நடத்தையே மாறிடுச்சு பிரம்மா பாபாவுக்கு. எல்லாமே மாத்திட்டாரு. பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவர் பையனை கூட கேட்கல, இதெல்லாம் நான் கொடுக்கவான்னு. முடிவு எடுத்தாரு, அவ்வளவுதான். ஃபுல் பணத்தையும் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ செட்டில் பண்ணிட்டு ஃபுல் அமௌண்ட்டையும் யஜ்யத்துல போட்டாரு. இந்த மாதிரி யாராவது நம்ம செய்யறோமா? ஃபுல்லா அவர் செஞ்சிட்டாரு. அவர் உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் பலியாகிட்டாரு. இதுதான் முழு பலி. இந்த மாதிரி அவரை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. இவர்களே மீண்டும் லட்சுமி நாராயணரா ஆகின்றனர். யார் அந்த மாதிரி பலியாகிறாங்களோ அவங்க லட்சுமி நாராயணனா ஆகுறாங்க. அந்த ஒரு தைரியம் தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்களா? என்ன நம்புறீங்களா? நான் உங்களுக்காக பதவியே கொடுக்குறேன்றாரு. ஆக இவ்வளவு உயர்ந்த பதவி அடைய இவ்வாறு அர்ப்பணம் ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நீ ஏதாவது செஞ்சாதானே நான் உனக்கு பதவி கொடுக்க முடியும். ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னா எப்படி நான் பதவி கொடுக்கறதுன்றாரு. செல்வந்தர்கள் ஒருபோதும் அர்ப்பணம் ஆக முடியாது. ஆனா யாரெல்லாம் பணக்காரங்களோ அவங்க ஒருபோதும் இங்க வரவே மாட்டாங்க, பாபாவை நம்பவும் மாட்டாங்க. இதுவே சொர்க்கம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களால சரண்டர் ஆக முடியாது. ஏன்னா அவங்க வீட்டுல கேட்கணும், வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய விஷயம் இருக்குது. அவங்க பிசினஸ்க்குன்னு டைம் ஒதுக்கணும். இங்க ஞானம் கேட்க டைம் இருக்காது. அதனால செல்வந்தர்களால அர்ப்பணம் ஆக முடியாது. இங்கு சுவாகா ஆக வேண்டும். இங்க முழுசா சுவாகா ஆகணும். பலி ஆயிட்டேன், அதுக்கப்புறம் உடலை கூட என்னதுன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய இதுன்னு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. சிவன் கிட்ட கொடுத்துட்டோம்னா என்னுடைய இதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் முழுமையான சரண்டர், முழுமையான பலி. என்னதான் சென்டர்ல போய் நம்ம சரண்டர் ஆனாலும் முழுமையான பலி என்னுடையது எதுவுமே கிடையாது. எல்லாமே சிவனுடையது தான். சிவன் சொன்னாரா நான் உடனே தலையை கூட கொடுப்பேன். அந்த மாதிரி ரெடியா இருக்கணும். அதுதான் சுவாகா, முழுமையான சுவாகா. அது மாதிரி இல்லறத்துல இருந்தாலும் அந்த மாதிரி ஆகுங்கன்னு சொல்றாரு. செல்வந்தர்களுக்கு அவசியம் நினைவுகள் வரும். செல்வந்தர்களுக்கு அவசியம் என்ன நினைவு வரும்? அவங்களுடைய காசு, பணம், சொத்து, மனைவி, மக்கள் எல்லாரும் நினைவுக்கு வருவாங்க இல்லையா? கடைசி காலத்துல யார் மனைவியை நினைவு செய்கிறார்களோன்ட்டு ஒரு பாடல் கூட இருக்குது இல்லையா? இவ்வளவு பணத்தை என்ன செய்வது? யாருமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் எல்லாமே முடிந்து விடும். இந்த பணக்காரங்களே அவ்வளவு பணம் வச்சிருக்காங்களே, கருப்பு பணம்லாம் வேற வச்சிருப்பாங்க. அதெல்லாம் யாருமே வாங்கிக்க மாட்டாங்கன்றார். கடைசியில அந்த பணம் கூட செல்லா காசு ஆயிடும். உலகமே அழிஞ்சிட்டு இருக்குது. எவன் போய் பணத்தை வச்சு யார்கிட்ட போய் பணத்தை கொடுப்பீங்க? யார்கிட்ட வாங்குவீங்க? எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. இப்ப கூட நம்ம பாக்குறோம் நிறைய உதாரணங்கள். ஆனாலும் மக்கள் திருந்தவே மாட்டாங்க. ஏனென்றால் எல்லாமே முடிஞ்சிரும் பாபா சொல்றாரு. நானும் கூட வாங்கி கொண்டு என்ன செய்வேன்? சிவபாபா சொல்றாரு, நீ கடைசி நேரத்துல காசை கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு. சரீரம் உட்பட எல்லாமே அழிந்து விடும் பாபா சொல்றாரு. கடைசி நேரத்துல விநாசன் டைம்ல பணம் கொடுத்தீங்கன்னா வேஸ்ட். இப்பவே கொடுத்தீங்கன்னா பாபா ஸ்தாபனை காரியத்துல யூஸ் பண்ணுவாரு. நிறைய குழந்தைகள் தங்கறதுக்காக பில்டிங் கட்டுறாரு. நிறைய இப்ப நம்ம ஞானத்தை கொடுக்கறதுக்காக அங்கங்க மண்டபம்லாம் நம்ம எடுக்கிறோம், ஞானம் கொடுக்குறோம். இப்ப நம்ம காசை கொடுக்குறோம் அப்படின்னா அது பாபா யஜ்யத்துல பயன்படும். நீங்க கடைசியில பாபா இந்தாங்கன்னு சொல்லி அந்த காசை கொடுத்தீங்கன்னா விநாசம் நாளைக்குன்னா இன்னைக்கு கொண்டு நம்ம காசை கொடுத்தோன்னா பாபா என்ன செய்வாரு? நான் வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. சரீரம் உட்பட எல்லாமே அழிஞ்சு போயிடும். நீங்கள் இறந்தால் உலகமே முடிந்தது போல் ஆகிவிடும் சொல்றாரு. பாருங்களேன், நீங்க தான் ஹீரோ பாட் நடிகர்கள். உலகத்தை ஆரம்பிச்சு வச்சீங்க இல்லையா? இப்ப நீங்க தான் முடிக்க போறீங்கன்றாரு. நீங்க போயிட்டீங்கன்னா உலகமே முடிஞ்சிடும் சொல்றாரு. இந்த செல்வம் போன்றவை எதுவுமே இருக்காது. கடைசியா இந்த பொருள் எதுவுமே இருக்காது. மற்றபடி கருட புராணத்துல பயம் ஏற்படுவதற்கு மிகவும் கொடுமையான விஷயங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. எண்ணெய் சட்டியில வச்சு வறுப்பாங்க. அப்படியே அந்த விஷ வைதரணி நதியில கடந்து போகணும். இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க.
இப்ப தந்தை சொல்றாரு, இந்த சாஸ்திரம் போன்றவையெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடையது, அதெல்லாம் நம்ப வேண்டாம். அரைக்கல்பமாக பக்தி மார்க்கம் நடைபெறுது. அப்போது ராவண ராஜ்யம் நடக்கிறது. ராவணனை எப்போது எரிக்கிறார்கள்ன்ட்டு யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா பரம்பரை காலத்துல இருந்துன்னு சொல்லுவாங்க. அட, பரம்பரை காலத்துல இருந்து ராவணனே இல்லை, தெரியாமலே பரம்பரை காலத்துலன்ட்டு சொல்றாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகள், உங்களுக்கு நினைவு வருகிறது இல்லையா? ராவணராஜன் எப்போது முதல் ஆரம்பமாகின்றது? துவாபர யுகத்துல இருந்து தான் அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாருக்குள்ளாரையும் கொரோனா வைரஸ் மாதிரி பரவுது, கண்ணுக்கே தெரியல. அப்பொழுதுதான் ராவணராஜ்யம் ஆரம்பமாகுது. படைப்போர் படைப்பின் ரகசியத்தை கூட நீங்க இப்ப தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்போது பாபாவே வந்து சொல்றார், குழந்தைகளே, மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தால் உங்க பாவங்கள் தலைமையில இருக்கிற பாவம் அழிஞ்சிரும். ஒருவருக்கு ஒருவர் இதே எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருங்க. நடந்தாலும் சுற்றினாலும் கூட தங்களுக்குள் இந்த விஷயங்களையே பேசிக்கொள்ளுங்கள். நம்ம இதையே பேசிட்டு இருந்தோம்னா நம்ம பாவம் அழிஞ்சிரும். பாபாவுடைய ஞானம் இதை பேசுனோம்னா நம்ம புத்தியில இருக்கிற பாவம் போயிடும், நம்ம வந்து தூய்மையாயிடுவோம். உங்களுடைய முழு கூட்டமும் இந்த நினைவு செய்வதன் நிலையோடு சுற்றி வந்தால் உங்களுடைய அமைதியின் பிரபாவம் அதிகமாக பரவும் சொல்றாரு. இப்ப நீங்க பிகேஸ் எல்லாரும் சேர்ந்து கூட்டமா நினைவு செஞ்சீங்கன்னா, யோகா பட்டின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரே நிலையில ஒற்றுமையா இருந்து சுற்றி வந்தீங்கன்னா சைலன்ஸ் சக்தி, அதோட சைலன்ஸோட பிரபாவம் அதிகமா எல்லாருக்கிட்டையும் பரவும்னு சொல்றாரு. இப்ப பாதிரியார்கள் கூட காலையில வாக்கிங் போறாங்க இல்லையா, கிறிஸ்துவோட நினைவிலேயே மிகவும் அமைதியா நடந்து போவாங்களாம். அது மாதிரி நீங்களும் போகலாம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து அமைதியா வாக்கிங் போங்க பாபா நினைவுல. உங்களுடைய சைலன்ஸ் சக்தி உலகம் ஃபுல்லா பிரபாவம் எடுக்கும்ன்றாரு. வேற எந்த பக்கமுமே அவங்க பாக்குறது இல்ல. பாதிரியார்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க, இப்படி பார்க்க மாட்டாங்க, அப்படியே பாபா கிறிஸ்துவ நினைவிலேயே போவாங்க. நீங்கள் இங்கு அதிகமாக நினைவில் இருக்க முடியும். மதுபன்ல நீங்க நல்லா நினைக்கலாம். வேற எந்த தொழிலின் பாதிப்பும் இங்க கிடையாது. மதுபன்ல சமைக்கணும், போகணும், வேலைக்கு போகணும், குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டை கழுவணும், இந்த வேலையே இருக்காது இல்லையா? ஜாலியா நீங்க சுதந்திர பறவைகள் மாதிரி பாபாவை நினைக்கலாம். மிகவும் நல்ல சூழ்நிலை கூட இருக்குது இல்லையா மதுபன்ல? எனவே சன்னியாசிகளின் ஆசிரமங்கள் தூரத்தில் உள்ளது, உங்களுடையதுதான் எல்லையற்ற சன்னியாசமாகும் சொல்றாரு. நீங்க தான் எல்லையற்ற சன்னியாசம் பண்ணிருக்கீங்க. வீட்டிலேயே இருந்தாலும் நீங்க வந்து மனசு புத்தியால பாபாவை மட்டும் நினைக்கிறீங்க. எனக்கு ஒருவரை தவிர வேற யாருமே இல்லை சொல்லிட்டு உலகத்தையே சன்னியாசம் பண்றீங்க. பழைய உலகம் இப்போது கடந்து போய் கொண்டே இருக்கிறது. இப்ப பழைய உலகம் முடிஞ்சிட்டு இருக்குது. இந்த சுடுகாடு உலகம் பிறகு தேவலோகமாக ஆகும். இப்ப சுடுகாடா இருக்கிற இதே உலகம்தான் சிவன் வந்து தேவலோகமா ஆக்குறாரு, ஃபரிஸ்தானா ஆக்குறாரு. அங்கே வைரம் வைடூரியங்கள் நிறைந்த மாளிகை உருவாகும். இந்த லட்சுமி நாராயண தேவலோகத்தின் எஜமானர்களாக ஒரு காலத்துல இருந்தாங்க அல்லவா? இப்போது இல்லை. நான் கல்பமாக கல்பத்தின் சங்கம் யுகத்துலதான் வரேன். அவங்க யுகன்னுட்டாங்க. யுகம் நடுவுல நான் வர வேண்டிய அவசியமே இல்லை. எப்ப ரொம்ப அதர்மம் தலை தூக்கி களி முத்தி போகுதோ அப்பதான் நான் வர வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப கலியுக கடைசியில தான் நான் சங்கம யுகத்துலதான் வரேன்னு சொல்றாரு. இந்த முழு சக்கரம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் சிதம்பர ரகசியம். இந்த நேரம் உங்களுக்கு எல்லா நினைவுகளும் வந்துருச்சு இல்லையா? அதாவது தந்தை நினைவுபடுத்தி இருக்கிறார். அந்த கோமா பேஷண்ட்டுக்கு அவங்க அப்பா நினைவுபடுத்துற மாதிரி நம்ம மறந்து போன எல்லாத்தையும் பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளும் மறந்து போயிட்டுறோம், டெய்லியும் மறக்கிறோம். நினைவு மறதி விளையாட்டு தான் இதுன்னு சொல்றாரு. இதற்கு முன் எதுவுமே புத்தியில இல்லை. இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி ஒரு உலகம் இருந்தது, இதுல இது கடவுள் தான் படைச்சாரு, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், நம்ம தான் இப்படி நடிச்சு வந்தோம், இதெல்லாம் நம்ம புத்தியில இருந்துச்சா? இல்ல இல்லையா? பக்தி செய்யும்போது எதுவுமே இல்லை. யாரோ இவங்க கடவுள், இவங்க எப்பேற்பட்டவங்க, நம்ம பாருங்க நீசர்கள், பாவிகள், நான் பாவம் பண்ணவன் சொல்லி போய் கோயில் கோயிலா ஏறி அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்ப கடவுளே வந்து சொல்றாரு, நீதான் அது அப்படின்ட்டு. இந்த நினைவின் போதையோடு இருந்தால் மற்றவர்களுக்கும் இதே மகிழ்ச்சியோடு புரிய வைப்பீங்க. நீங்க இந்த மாதிரி பாபா நினைவுபடுத்தின விஷயங்களை போதையோட ஏத்துக்கிட்டீங்கன்னா மற்றவங்க கூட மகிழ்ச்சியா புரிய வைப்பீங்கன்னு சொல்றாரு. நினைவில் இருந்து கொண்டே நீங்க குடும்ப சூழ்நிலையை கவனிக்க வேண்டும். பாபா நினைச்சுக்கிட்டே உங்க குடும்பத்துல என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்றாரு. நல்லது. சதா நினைவின் போதையில் இருக்கக்கூடிய, நஷாவில் இருக்கக்கூடிய இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாடகத்தின் ஆதி மத்திய அந்திமத்தை புரிந்து கொண்டு நினைவில் வைத்துக்கொண்டு பிறருக்கும் நினைவை ஏற்படுத்த வேண்டும். ஞானம் என்ற மை கொடுத்து அறியாமை என்ற இருளை போக்க வேண்டும் பாபா சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், பிரம்மா பாபாவிற்கு சமமாக பலி ஆவறதுல முழுமையாக பின்பற்ற வேண்டும். சரீரம் உட்பட எல்லாமே பழிய போகிறது.
எனவே அதற்கு முன்பாக உயிரோடு இருந்து கொண்டே இறந்தவராக ஆகணும். விட்டில் பூச்சி மாதிரி ஆறுங்க. நீங்க உயிரோடு இருந்தாலும் பலியாயிடுங்க பாபா கிட்ட. இறந்துட்டேன்னு நினச்சிக்கோங்க. அப்பதான் எந்த விஷயத்துலயும் தலையிட மாட்டீங்க. எதுலையாவது தலையிட்டோன்னா அவ்வளோதான். திரும்ப அந்த 5 விகாரம் நம்மளை இழுத்து போட்டுரும். அதனால அப்படியே இறந்தவராகவே இருங்கன்னு சொல்றாரு. பழைய பிறவி முடிஞ்சிருச்சு, நான் ஃபரிசாவாயிட்டேன், நான் எல்லாத்துலேருந்து விடுபட்டுட்டேன், எனக்கு ஒரு பாபா தான் அப்படின்னு இருங்க. அதாவது கடைசி காலத்தில் வேற எந்த நினைவுமே உங்களுக்கு வரக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம்: விசேஷத்தன்மையின் சம்ஸ்காரங்களை இயற்கையான சுபாவமாக்கிருங்க. சாதாரண தன்மையை முடிவடைய செய்யக்கூடிய மறுபிறவி எடுத்தவரா ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. நம்மளுடைய இப்போ பாபா கொடுத்துருக்கிற விசேஷத்தன்மை, அந்த சம்ஸ்காரங்களை இயற்கையான சுபாவமாக்கிடுங்க. நான் அமைதியான ஆத்மா, நான் அன்பான ஆத்மா, பாபா எப்படியோ அப்படிதான் நான். அந்த விசேஷத்தன்மையெல்லாம் உங்கள் சுபாவமாக ஆக்கிருங்க. அந்த நல்ல நல்ல குணங்களை உங்களுடைய இயற்கையான சுபாவம் ஆக்கிருங்க. நான் அபகாரிக்கு கூட உபகாரம் செய்கிற ஆத்மா, எனக்கு கெட்டதே செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லதே நான் செய்வேன். இதெல்லாம் உங்கள் சுபாவமாக ஆக்கிருங்க. சாதாரண தன்மையை முடிவடைய செஞ்சுருங்க. நான் இந்த உடல் தான், எனக்கு உடம்பு வலிக்கும், எனக்கு கை கால் வலிக்கும், என்னால் எதுவுமே முடியாது, இதெல்லாம் சாதாரண தன்மை. நம்ம ஆத்மா, நம்ம எப்பேற்பட்டவங்க, நம்ம சக்திசாலி, நம்ம மாஸ்டர் சர்வசக்திவான், இதுதான் உண்மை. இதை இயற்கையான சுகமாக்கிட்டு அந்த சாதாரண தன்மையை மனுஷனா வாழ்ந்ததெல்லாம் முடிவடைய செஞ்சிருங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி வாழக்கூடிய மறுபிறவி எடுத்தவரை ஆகன்ற வரதானம் கொடுக்குறாரு. எது சுபாவமாக இருக்குதோ அது தானாகவே தன்னுடைய வேலையை செய்கிறது. எது சுபாவமோ அது தானாகவே. இவங்க இப்படிதான், இவங்க ரொம்ப அமைதி, பார்த்தாலே சொல்லுவாங்க இவங்க ரொம்ப அமைதிங்க, அவங்க சுபாவமே அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்களேன். அப்படிதான் இருப்பாங்க பார்க்கறதுக்கே. அது தானாகவே அதோட வேலை செய்யும்னு சொல்றாரு. யோசிக்க வேண்டிய, உருவாக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க நான் கூச்ச சுபாவம்ன்ட்டு அவங்க ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டாங்க. தானாகவே அவங்களுக்கு கூச்ச சுபாவம் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கூச்சப்படுவாங்க, ரொம்ப யார்கிட்டயும் அதிகமாக பேச மாட்டாங்க. அது தானாகவே அவங்க சுபாவம் வரும். இங்கே பாருங்க, நம்ம நான் ஆத்துமான்ட்டு உருவாக்கிட்டு இருக்கிறோம். யாராவது போய் அந்த உருவாக்கி அதை ஏதோ ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். பாபா நீ நான் ஆத்துமா மண்மனா பவன்னா ஒரு சில பேர் மண்மனா பவன்ட்டு மந்திரம் மாதிரி உச்சரிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாரு, யோசிக்க வேண்டிய, உருவாக்க வேண்டிய, செய்ய வேண்டிய அவசியம்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே இயல்பா தானா நேச்சுரலா இருக்கணும்னு சொல்றாரு. ஆனால் தானாகவே வந்து விடுகிறது. அதுதான் சுபாவம். அப்படிப்பட்ட மறுபிறப்பு எடுத்த பிராமணர்களின் சுபாவமே விசேஷ ஆத்மாவின் விசேஷ தன்மை ஆகும் பாபா சொல்றார். அந்த மாதிரி மறுபிறவி யார் எடுத்திருக்கிறாங்களோ பிராமணர்கள், அவங்களுடைய சுபாவமே விசேஷ ஆத்மாவின் விசேஷ தன்மை ஆகும். இந்த விசேஷத்தன்மையின் சம்ஸ்காரம் இயற்கையான சுபாவமா ஆகிடணும். இதனால் வரைக்கும் நான் சக்திசாலியான ஆத்மா, இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அவங்கள பார்த்தாலே எல்லாருக்கும் இவங்க சக்திசாலியா இருக்கிறாங்கன்னு தோணணும். இவங்க என்ன உலகத்துல டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க, எது நடந்தாலும் கவலையே பட மாட்டாங்க. இவங்க கூட யாரோ இருக்கிற மாதிரி, யாரோ நினைவுல இருக்கிறாங்க, விடுபட்டு அன்பா இருக்கிறாங்க. பாபா நினைவுல இருக்கிறாங்க, ஆனா எல்லாருக்கும் அன்பா தெரியுறாங்க. அப்படியே நம்மளோட சுபாவம் அவங்களுக்கு வெளிப்படையா தெரியணும். மேலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருந்தும் இது என்னுடைய சுபாவம் என்பது வெளிப்பட வேண்டும் பாபா சொல்றாரு. சாதாரண தன்மை கடந்த காலத்தின் சுபாவம் ஆகும். இப்ப கோவப்படுறது, ராட்சசி மாதிரி கத்துறது, இதெல்லாம் கடந்த காலத்தினுடைய சுபாவம். சத்தமா பேசுறது, இதெல்லாம் ராவணனுடைய சுபாவம். அது சாதாரண சுபாவம், அது கடந்த காலத்தினுடைய சுபாவம். சொல்லுவாங்க என்னுடைய நேச்சரே இப்படிதான், நான் அடிக்கடி டென்ஷன் ஆயிடுவேன், அடிக்கடி கத்துவேன், அடிக்கடி அழுவேன், எனக்கு அப்படிதான். யாராவது ஏதாவது சொன்னா கண்ணில் தானாவே தண்ணி ஊத்தும். இதெல்லாம் பழைய காலத்து சுபாவம் சொல்றாரு. அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம கடவுளுடைய குழந்தைகள்னால உங்களுடைய நேச்சரா இப்போ எது இருக்கணும், விசேஷத்தன்மை, விசேஷ குணங்கள் தான் இருக்கணும், தற்சமயத்திற்கானது அல்ல. ஏனென்றால் புதிய பிறவி எடுத்துட்டீங்க இல்லையா, இப்போ நீங்க பகவானுடைய வீட்டில் பகவானுடைய குழந்தையா பிறந்திருக்கிறீங்க. உங்களை தத்தெடுத்திருக்கிறாரு கடவுளே. நீங்க அவருடைய குழந்தை, அப்போ அவரோட குணங்கள் தானே உங்களுக்கு இருக்கணும். சத்தியம் சிவம் சுந்தரனுடைய குழந்தைன்னா நீங்க எப்படி இருக்கணும், சத்தியத்தையே பேசணும். நீங்க எப்படி இருக்கணும், கம்பீரமா இருக்கணும். அப்படி மம்மாலாம் எப்படி இருந்தாங்க, கம்பீரமா இருந்தாங்க, ரமணீகரமா இருந்தாங்க. அந்த மாதிரி உங்களை பார்த்தா தெரியணும். புதிய பிறவியின் சுபாவம் விசேஷத்தன்மை ஆகும் பாபா சொல்றாரு. புதிய பிறவி எடுத்ததோடைய சுபாவமே என்னது, விசேஷத்தன்மையை வெளிப்படுத்துவதுதான், சாதாரண தன்மை அல்ல. சாதாரணமா எழுந்திருக்கிறது, சோம்பேறித்தனமா இருக்கிறது, அழறது, அடிச்சுக்கிறது, அப்புறம் மிரட்டுறது, அப்புறம் கோவப்படுறது, இதெல்லாம் சாதாரண தன்மை. இதெல்லாம் போயிடணும்னு பாபா சொல்றாரு. பிகேஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்லோகன்:
யார் சதா கற்களுடன் அல்லாமல் ஞான ரத்தினங்களோட விளையாடுறாங்களோ அவங்களே ராயலானவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யார் கல்லுன்னா வந்து இந்த சாதாரண விஷயங்கள், இந்த உலகத்துல நடக்கிற சாதாரண விஷயத்த உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. அது ஒரு ஒரு என்னது அற்பமான விஷயம், அது ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லாத விஷயமா இருக்கும். அதை உட்காந்து 1 மணி நேரம் பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி பேசாம ஞான ரத்தினங்களை வந்து பேசணும். அதை பத்தி பாபா என்ன இன்னைக்கு சொன்னார், அதை பத்தி கடையணும். அதை மாதிரி யார் விளையாடுறாங்களோ அவங்க தான் ராயலானவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ராயலானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பொம்மையெல்லாம் வச்சுட்டு விளையாடுவாங்க பணக்காரவங்களாம். அது மாதிரி பாபா நம்மளை இப்ப என்ன சொல்றாரு, நீங்க பொம்மையெல்லாம் வாங்க தேவையில்ல காஸ்ட்லியா, நீங்க நான் கொடுக்குற ஞான ரத்தினங்கள் இருக்கு இல்லையா, விலை உயர்ந்த வைரங்கள் மாணிக்கங்கள், அதோட விளையாடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நீங்கெல்லாம் மண்ணுல கால வைக்க கூடாது, நீங்க கடவுளுடைய குழந்தைகள் இல்லையா. சாதாரண கல்லோடலாம் விளையாடக்கூடாது. நீங்க வந்து இந்த ஞான ரத்தினங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறான் இல்லையா விளையாடுறதுக்கு, அதை வச்சுட்டு விளையாடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதே மாதிரி யாரெல்லாம் விளையாடுறாங்களோ பாபாவுடைய குழந்தைகள் அவங்களாம் ராயலான ஆத்மாக்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.